எல்லுகுண்டரமண ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பச்சைமா மலைப்போல் மேனை பவளமாய் கமல செங்கன் அச்சுதா அமரேற ஆயிரக்கண் கண்மெழுத்து என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்தியர் லோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கம் நகர் உள்ளானே அப்படின்னு சொன்னோன்னா அந்த பெருமாளே அங்கிருந்து இறங்கி ஓடி வந்து உங்ககிட்ட வந்து உட்காருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாசத்தோட கடைசி சனிக்கிழமை இன்னைக்கு. அதாவது இன்னைக்கு பெருமாள் அப்படின்னாவே இன்னைக்கு பல லட்சம் பல கோடி பேர்த்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் அப்படின்னா அந்த பெருமாள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கோடான கோடிகள் கொட்டும் அப்படின்னா அது அங்க மட்டும்தான் நடக்குது உலகத்திலே அப்படிங்கிறது நம்மள இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சப்பட்ட ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இந்த புரட்டாசி மாசத்துல அண்ட் அவருக்கோட சனிக்கிழமையில கடைசி சனிக்கிழமை இது. ஐ திங்க் வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் நெக்ஸ்ட் வீக், அதாவது கம்மிங் வீக்ல ஒரு வெனஸ்டேவோ தேர்ஸ்டேவோ வந்து இந்த புரட்டாசி மந்தே வந்து க்ளோஸ் ஆக போகுது. அண்ட் அடுத்த வருஷம் தான் இன்னொரு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வரும். இந்த புரட்டாசி மாசத்துல என்னென்ன நடக்கும் பெருமாளுக்கு அண்ட் ஏன் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விரதம் வந்து இருக்காங்க நம்மள எல்லாருமே அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியல. இதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இன்க்ளூடிங் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியுது தவிர ஏன் இருக்காங்க, இந்த புரட்டாசி மாசம்னா என்ன, பெருமாளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாது. பட் ஸ்டில் அதை பத்தி தான் இன்னைக்கான இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் அண்ட் டீடைல்டா எக்ஸ்பிளைனா உள்ள வந்து பார்க்க போறோம். ஹாய், ஹலம் கௌதம் அண்ட் ஜி ஹாச். ஓம் நமோ நாராயணா. அண்ட் இந்த புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு ஒரு மிகப்பெரிய உகந்த மாசம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியப்பட்ட ஒரு விஷயம். பட் ஸ்டில் இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துச்சு அண்ட் இந்த எக்ஸ்பெஷலியா இந்த புரட்டாசி மாசத்துல ஏன் நான்வெஜ் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அண்ட் சயின்டிஃபிக்காக வந்து இருக்கட்டும் அண்ட் ஆதி காலத்துல சொன்ன நம்ம பழைய காலத்துல சொன்ன மக்களாக வந்திருக்கட்டும் முன்னோர்களாக வந்திருக்கட்டும் ஏன் இதை வந்து சொன்னாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பெருமாளுக்கு இதே எக்ஸ்பெஷலியான சனிக்கிழமை அதுவும் புரட்டாசி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுச்சு இந்த ஒரு மாசம் ஃபுல்லா அப்படிங்கிறதும். அண்ட் இதை தாண்டி இந்த புரட்டாசி மாசத்துல அங்க திருமலை திருப்பதி ஏழுகுண்டரமண ஸ்ரீ வெங்கடேசாவுக்கு என்னென்ன இந்த மந்த்ல பண்ணுவாங்க தினம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் வந்து எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியல. பட் ஸ்டில் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நம்மளோட சுச்சுவேஷனுக்கு, அதாவது இந்த உலகமா இருக்கட்டும் சரி, நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபுட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஃபுட் சிஸ்டம். இன்க்ளூடிங் இது எஸ்பெஷலியா இந்த மந்த்ல, அதாவது இந்த அக்டோபர் மந்த் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் அக்டோபர் இது ரெண்டு மந்த்லயுமே ஜாயின் ஆகி தமிழ் காலண்டர் வைஸ்ல வந்து இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது வந்து வரும். இந்த டைமிங்ல உங்களை ஏன் நான்வெஜ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா இந்த மந்த் வந்து ஒரு ஹீட்டான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா இதுதான் ஒரு கான்செப்ட் படி, அதாவது முன்னோர்களாக சொன்னதாக இருக்கட்டும் சயின்டிஃபிக்காக வந்திருக்கட்டும் இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஒரு ஹீட்டான ஒரு மந்த். இந்த மந்த்ல நீங்க நான்வெஜ் வந்து எடுத்துக்கும் போது உங்களோட பாடி, அதாவது உங்களோட பாடி மீன்ஸ் நிறைய பேர்த்தோட ஒரு பாடி ஒரு 100க்கு ஒரு 85% 90% ஆஃப் பாடிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது உங்களோட ஃபுட்டை. அப்படிங்கிற போது இதனால உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறத அப்பயே முன்னோர்கள் அறிந்தனால தான் இந்த ஒரு மாசத்துல புரட்டாசி மாசம் அப்படிங்கிறதுல நான்வெஜ் வந்து நீங்க எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அதுதான் ஒரு உண்மையான சயின்டிஃபிக்கான ஒரு விஷயமும், சயின்டிஃபிக்லயும் சரி அண்ட் நம்ம முன்னோர்கள் சொன்னதும் சரி. இதுதான் ஒன் ஆஃப் த பிக் ரீசன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மந்த்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நடக்கும். அது ஒரு சில பேத்துக்கு நடக்கும், ஒரு சில பேத்துக்கு நடக்காது. அது அவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து. ஆனா இன்னைக்கு வந்து அதெல்லாம் யாருமே வந்து ஃபாலோ பண்றதே கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து பண்றாங்க. பட் ஸ்டில் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பரா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காண்டி தான் அப்பயே வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு ஏன் உகந்த ஒரு மாசம். பெருமாளுன்னு சொன்னாவே வாரத்துல சனிக்கிழமை ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது திருப்பதிக்கா இருக்கட்டும், அங்க இருக்கிற பெருமாளுக்கா இருக்கட்டும், வாட் எவர் இந்த உலகத்துல இருக்கிற எங்கெங்க எத்தனை மூலையில எத்தனை லட்சக்கணக்கான எத்தனை கோடிக்கணக்கான பெருமாள் கோவில் இருக்கோ அங்க எல்லாத்துலயுமே எக்ஸ்பெஷலியான ஒரு டே அப்படின்னா அது சனிக்கிழமை தான். இந்த சாட்டர்டே ஏன் இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் வந்து கொடுத்தாங்க. பெருமாள், அதாவது சொல்லி எல்லாருமே இந்த கேள்விப்பட்டிருப்பீங்களே, பெருமாள் வந்து மலையை வந்து தூக்கி வச்சுக்கிட்டாரு திருப்பதியில் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
திருப்பதிக்கு அவர் ஏன் வந்தார், எதுக்கு வந்து அங்கே ஸ்டே பண்ணார் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன் அங்கே வந்தார், ஏன் அங்கே வந்து உட்கார்ந்தாரு, யாருனால இங்கே வந்து உட்கார்ந்தாரு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் இந்த புரட்டாசி மாதத்தில் ஏன் ஒரு மிகப்பெரிய ஊந்த மாதமாக பெருமாளுக்கு இருக்குது, பெருமாளுக்கு ஏன் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அப்படின்னா, புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இருந்துச்சு, இதை ஏன் பெருமாளுக்கு அப்படிங்கிறத முக்கியமாக கொண்டு வந்தாங்கன்னா, இந்த மாதத்தில் பெருமாளை கும்பிடக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் அவங்க சுத்தமாக ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்டுப்பாங்க. எனக்கு இதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்த்திக்கடன் அப்படின்னு சொல்லலாம், இதை ஒரு பிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறோம்ல, அது என்ன ஒரு டைப் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கிறதா. ஒன் டு ஒன் கான்வர்சேஷன், அவர்கிட்ட டைரக்டாக போய் நின்னோ இல்லை வீட்டில் இருந்தோ எங்கேயோ கோயிலுக்கு போயோ நின்று வேண்டிக்கிறோம் எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏக்கத்தோட இதோட கேட்கும் போது அவர் இந்த மாசத்துல மோஸ்ட்லி வந்து நம்ம சொல்றத தெளிவா கேட்டு அதை நடத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது மக்களோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இதை எல்லாத்தையும் தாண்டி இது நடக்கும் அப்படிங்கறது ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி நீங்க உண்மையா கேட்குறீங்க அவர்கிட்ட அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மீ இன்க்ளூடிங், ஏன்னா நான் கேட்ட பல விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. அதாவது இது வந்து நான் ஒரு வீடியோ காண்டியோ இல்லை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லலை, உண்மையிலேயே ஒரு பெருமாள் பக்தனுக்கு அது தெரியும் என்ன நடக்கும். அங்கே போயிட்டு வந்த ஒரு 10 டேஸ்ல ஒரு 20 டேஸ்ல என்ன நடக்கும், என்ன சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படிங்கிறது உண்மையான பெருமாள் பக்தர் அத்தனை பேருக்கு வந்து தெரியும். இதை வந்து நான் ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணி அனுபவிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் சொல்ற ஒரு விஷயம். சும்மா அந்த வீடியோக்காண்டி நான் சொல்லலை, இதுதான் உண்மை, இதுதான் இட்ஸ் அ ரியல் ஃபேக்ட் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி அடிச்சு அவர்கிட்ட நின்று ஏக்கத்தோட நீங்க கேட்கும் போது அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, அதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீங்க என்ன பண்ணாலும் அதை விட்டு நீங்க வெளியே போக மாட்டீங்களா அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி கடந்து அவர் டெஸ்ட் எல்லாம் பல டெஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாரு. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும், அது வரைக்கும் நீங்க நிக்கிறீங்களா அப்படிங்கறதும் அவர் நோட் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கண்டிப்பா நடக்கும். அடிச்சு நான் சொல்றேன், முழு மனசோட நீங்க போய் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா இது கண்டிப்பா நடக்கும். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 ஷார்ட்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படி எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் இதோட இன்டெப்தான வீடியோ போடணும் அப்படின்னா இது ரொம்ப ஒரு லாங் வீடியோ வந்து போகும். ஒரு சின்னதா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புரியுற மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஆதி காலத்துல தோண்டி புதந்ததெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா என்னடா இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அது புரியாது, புரியவும் செய்யாது. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி புரியணுமோ அப்படின்னு சொல்லணுன்றதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல வந்து சொன்னேன். என்னையே ஒரு எக்ஸாம்பிளா வச்சு எனக்கு நடந்த ஒரு விஷயத்த வச்சு சொன்னேன். இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமே. இன்னைக்கு நிறைய பேர் திருப்பதிக்கு போகணும், அவரை போய் பார்க்கணும்னு ஏக்கத்தோட இருக்காங்க. பட் ஸ்டில் போக முடியாம ஒரு விஷயம் வந்து இருக்கு. சும்மா ஒன்றும் சொல்லலை, இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க முன்னாடி. அதாவது பெருமாளை பார்க்கணும் கொடுத்து வச்சிருக்கணும், அவரே உங்களை கூப்பிடணும்பான்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. அவர் கூப்பிட்டா மட்டும்தான் நீங்க போய் பார்க்க முடியும். வேற எந்த மூளை இடுக்கு எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்க போயிடலாம், எந்த டெம்பிளுக்கு வேணாலும் இந்த உலகத்துல இருக்கிறதில்ல. திருப்பதிக்கு நீங்க போகணும் அப்படின்னா அவர் உங்களை கூப்பிடணும், நீ வந்து என்னை வந்து பாருடான்னு சொல்லி அவர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களால போய் வந்து பார்க்க முடியும். அது நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, வாட் எவர் அவர் நினைச்சு கூப்பிட்டா மட்டும் தான் உங்களுக்கு அதுக்கான சுச்சுவேஷனே வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தோம் நினைக்க நம்ம சேனல் சரிக்கலாம் மார்க்கஸ் வச்சுக்கோங்க, மார்க்கா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மார்க்கஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸுமே கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராமோ எல்லா லிங்க்ஸுமே கொடுக்குறோம். மறக்க வச்சுக்கோங்க, மறக்க ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.